அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பணப்பெட்டி டாஸ்க்கை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். வெளியில் ஓடிட்டு திரும்பி உள்ள அந்த குறிப்பிட்ட செகண்ட்ஸ்குள்ளே உள்ளே வந்தால் மட்டும்தான், வரலைன்னா அப்படியே எவிக்ட் ஆகி போயிடுவாங்க. பணமும் கிடைக்காது, எதுவுமே கிடைக்காது. இதில் பார்த்தீங்கன்னா ரயான் அவர்களும் வந்துட்டாங்க, விஜய் விஷாலும் வந்துட்டாங்க. ஜாக்லின் வந்து அந்த ரிஸ்க்கை எடுக்கவே இல்லை. பார்த்தீங்கன்னா பவித்ரா அந்த ரிஸ்க்கை எடுத்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வர முடியாமல் போயிட்டு அவங்க எவிக்ட் ஆகிட்டாங்க அப்படின்ற நியூஸ் தான் பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்கள் ஃபுல்லாகவே இப்போ வந்துகிட்டு இருக்கு. பவித்ரா எவிக்ட், அவங்களோட ஃபர்ஸ்ட் வீடியோ அப்படின்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் அஃபிஷியலாக நியூஸே வரவே இல்லைடா. ஓட்டிங் அடிப்படையிலையும் பார்த்தோம் அப்படின்னா வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வந்து ரொம்ப ஓட்டிங் குறைவாக தான் இருக்குது. ரயானுக்குமே குறைவாக இருக்குது. ஏன்னா வந்தேன் போனவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா பவித்ராவை தான் போட்டு அடிக்கடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் அவங்க ரொம்ப லோவாக தான் இருக்காங்க. அவங்களே போய் தர்ஷிகாட்ட தான் சொல்லிட்டு இருக்காங்க, நான் யார்கிட்ட போய் சொல்கிறேன்னு தெரியவே இல்லை, போட்டு அடின்னு என்னை அடிக்கிறாங்க, நான் தான் போவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் அவங்களுமே வந்து பணப்பெட்டி எடுக்கணுன்ற ஜோனில் வந்து நேத்தே வந்து முடிவு பண்ணிட்டாங்க. முத்துக்குமரன் வந்து கேட்டபோது கூட பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ஒரு ஸ்ட்ராங்காக பேசிகிட்டு இருந்தாங்க. இல்லை நான் ஒரு ரிஸ்க் எடுக்கலான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுமே பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க பணப்பெட்டி எடுக்கணும், நம்ம ஏதாச்சும் ஒரு ரிஸ்க் எடுத்து பார்ப்போம் அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்க. அதனால இவங்க செகண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா 15 செகண்ட்குள்ளே வந்து இப்படி போயிட்டு இப்படி வந்து முத்துக்குமரனே பார்த்தீங்கன்னா உயிரை கையில் பிடிச்சிட்டு தான் வந்தாப்புல. ரயானை சொல்ல வேணா ஃபாஸ்ட்டாக இது பண்ணாப்புல, நம்ம விஜய் விஷால் சொன்னா அவரோட ஃபாஸ்ட்டாக இது பண்ணுவாப்புல. அப்படி இருக்கும்போது இந்த டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நேத்தே சொல்லியிருந்தாங்க ஜாக்லின் என்னால் ஓட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது பவித்ரா பொறுத்தளவு கொஞ்சம் டஃப்பான விஷயம் தான். ஏன்னா லைட்டாக வந்து ஸ்லிப் ஆச்சு. ரயான் கூட சொல்லியிருந்தேன், லைட்டாக ஷூ ஸ்லிப் ஆச்சு, கீழே தவறி விழுந்தோம், பொட்டியை மூடிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா கூட பார்த்தீங்கன்னா சோழி முடிஞ்சு போயிடும், எவிக்ட் ஆகி போயிடுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னார். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பவித்ராக்கு ஏதோ ஸ்லிப் ஆகிட்டோ ஏதோ விழுந்துட்டாங்க போல இருக்குது. இல்லாட்டி வந்து குறிப்பிட்ட செகண்ட்குள்ளே அவங்களால போயிட்டு எடுக்க முடியாதனால அவங்க எவிக்ட் ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் நியூஸ் வந்திருக்கு. அஃபிஷியலாக இன்னும் வந்து வரவே இல்லை. ஆனால் பவித்ரா அப்படின்ற மாதிரி தான் நியூஸ்களும் போயிட்டுருக்கு. யார் எவிக்டாக ஆகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக நியூஸ் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருந்தேன். பிக் பாஸை பற்றி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.